13வது அதிகாரத்தை நாம் படிக்க போகிறோம். இதற்கான தலைப்பு ஓய்வு நாளின் முரண்பாடுகள் மற்றும் 12 சீஷர்களின் பெயர் பட்டியல். இதை வாசிக்கும் பொழுது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. இந்த மனிதனுடைய கை சூம்பினதாக இருக்கிறது. அதனால அந்த ஹேண்டிகேப்னால ஐயோ நான் சர்ச்சுக்குலாம் போக மாட்டேன், எனக்கே ஒரு குறை இருக்கிறது என்று சொல்லி அவர் வீட்டுல இல்ல பாருங்களேன், தன் கால்களை பயன்படுத்தி ஜெப ஆலயத்திற்கு வந்திருக்கிறார். அது வந்து இயேசுவின் மேல வைத்திருக்கிற அன்பினால் அல்ல, அவர் மேல் வைத்திருக்கிற பொறாமையினாலே அப்படி பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அவனுக்கு சுகம் கிடைச்சதுக்கு காரணமே அதுதான் பாருங்க, இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்ததனால. இந்த ஏரோதியர்கள் யார்? நான் இந்த ஜனங்களுக்காக என்னுடைய ஜீவனை ஒப்புக் கொடுக்க போகிறேன் என்று சொல்லி அவர் அந்த இடத்தை விட்டு ஞானமாய் கடந்து செல்கிறதை பார்க்கலாம். மறுபடியும் மார்க் இங்க சொல்றது பாருங்களேன், ஜனங்கள் திரளாய் இருந்தார்கள். இதனால இயேசு ஒரு ஐடியா பண்றாரு, ஒரு ஸ்டேஜ் போடலாம்னு சொல்றாரு. என்ன ஸ்டேஜ் அப்படின்னா, எவ்வளவு ஒரு நல்ல குணம் பாருங்களேன், இதை நாம இயேசு கிட்ட இருந்து கற்றுக்கொள்ளணும். இதெல்லாம் சரியா இருந்தாதான் அவங்க என்ன பண்ண முடியும், தேவனுடைய ராஜ்யத்துல நிலைத்திருக்க முடியும். ரெண்டு விதமான கூட்டம் நம்ம பார்க்கிறோம். எனக்கு சித்தமானவர்களை அழைத்து அதுல 12 பேரை செலக்ட் பண்ணி அவர்கள் கரத்துல இந்த பொறுப்பை நான் ஒப்படைத்து போய்விட வேண்டும் என்று சொல்லி அந்த காரியத்தை செய்யறத பார்க்கலாம். அவர்களுடைய திறமையெல்லாம் பார்க்கல. ஆண்டவர் என்ன பண்றாரு, பிதாவை நோக்கி ஜெபிக்கிறார். இயேசு சீஷர்களை தேர்ந்தெடுத்த நோக்கத்தை மிக தெளிவாக இந்த பகுதியில் பார்க்கலாம். 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களும் நானும் இயேசுவுக்கு சீஷர்களாக நிற்கிறோம். நம்முடைய நோக்கம் எதுவாக இருக்கணும்? செபதேயுவின் குமாரர்களாகிய யோவானுக்கும் யாக்கோபுக்கும் ஒரு பெயர் வைக்கிறார். ஏன் இடி முழக்கத்தின் மக்கள் என்று அழைக்கப்பட்டார்கள்? இந்த மத்தேயுவும் இந்த யாக்கோபும் சகோதரர்களாக இருந்திருக்க வேண்டும் என்று சொல்லி வேத ஆராய்ச்சியாளர்கள் கணிக்கிறார்கள். சரி, செலோத்தே ஜீலட் என்பது அந்த நாட்களில் இருந்ததான சுதந்திர போராளிகள். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த பணியை உண்மையும் முத்தமாய் நிறைவேற்றுங்க. எந்த வீட்டுக்கு போனார்கள்? பெயல்செபூல். அப்படின்னா என்னது? இயேசு என்ன பதில் கொடுக்கிறார்? இப்ப இயேசு என்ன பண்ணிட்டாரு? உவமைகளா பேச ஆரம்பிச்சிட்டாரு. இங்க பலவான் அப்படின்னு சொல்லும்போது யார சொல்றாரு? தேவனால் மன்னிக்க முடியாத பாவங்கள் இருக்கிறது. அது என்ன பாவம்? தேவனுடைய ராஜ்யத்தின் குடும்பத்தை இப்ப நான் உங்களுக்கு அறிமுகம் செய்றேன். யார் இந்த குடும்பத்துக்குள்ள வர முடியும் தெரியுமா? இப்பொழுது என்னுடைய நோக்கம் எல்லாம் இந்த தேவனுடைய ராஜ்யம் தான். அப்ப நான் ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இப்ப ஒரு புது குடும்பம் வந்திருக்கு. அந்த புது குடும்பம் தான் எனக்கு உண்மையான குடும்பம். உங்களுக்கு வரணுமா அந்த குடும்பத்துக்குள்ள? அப்ப இன்னைக்கு மார்க்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் முழுமையா படிச்சிட்டோம். தேவகுமாரனாய் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்த ஊழியனாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். நாம் மார்க்கு சுவிசேஷத்தை படித்து கொண்டு வருகிறோம். மார்க்கு சுவிசேஷத்துல மொத்தம் 16 அதிகாரங்கள் இருக்கிறது. அதை 3 பெரும் பிரிவுகளாக பிரித்து படித்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு நான் என்ன சொன்னேன், 3 ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொன்னேன்ல. முதலாவது ஆயத்தங்கள், 2வது ஆர்வங்கள், 3வது ஆபத்துக்கள். ஆங்கிலத்துல 3P ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ப்ரிப்பரேஷன், பேஷன், பர்சிக்யூஷன். இப்பொழுது நாம் 2வது பகுதியான ஆர்வங்கள், பேஷன், அந்த தலைப்பின் கீழே நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதனுடைய வேத பகுதி என்ன? 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வரைக்கும். இது வரைக்கும் நம்ம 3 அதிகாரங்களை முழுமையா படிச்சுட்டோம். இப்பொழுது நம்ம 4ஆம் அதிகாரத்தை படிக்க போகிறோம். இதனுடைய தலைப்பு அதிகாரம் 4, ராஜ்யத்தின் உவமைகள் மற்றும் ராஜ்யத்தின் வல்லமை. சாப்டர் 4, கிங்டம் பேரபிள்ஸ் அண்ட் கிங்டம் பவர். வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அவர் மறுபடியும் கடலோரத்திலே போதகம் பண்ண தொடங்கினார். திரளான ஜனங்கள் அவரிடத்தில் கூடி வந்தபடியால் அவர் கடலிலே நின்ற ஒரு படவில் ஏறி உட்கார்ந்தார். ஜனங்கள் எல்லாரும் கடற்கரையில் நின்றார்கள். மார்க்கு சுவிசேஷத்துல அடிக்கடி மார்க்கு இயேசு போதகம் பண்ணினார் என்பதை அவர் எழுத மறக்கவில்லை. அது போல ஒரு சந்தர்ப்பம் தான் இது. இப்ப என்ன ஆகுது, இயேசு கடலோரத்துல என்ன பண்ணாரு, போதகம் பண்ண தொடங்குகிறார். இயேசுவை பார்த்த உடனே திரளான ஜனங்கள் வந்து அந்த போதகத்தை கேட்க வருகிறார்கள். அப்ப அங்க இடம் போதல. அதனால என்ன பண்றாரு இயேசு, அங்கே இருக்கிற ஒரு படவிலே ஏறி நின்று அவர் போதகம் பண்ணுகிறார். ஏன் இப்படி போதகம் பண்ணுகிறார்கள் என்று சொன்னால், அந்த நாட்கள்ல மைக்கு ஸ்பீக்கர்லாம் கண்டுபிடிக்கல. அப்ப காற்று எந்த திசையில அடிக்குதோ அந்த திசையில நின்று பேசும் பொழுது ஜனங்களுக்கு தெளிவாக கேட்கும் என்பதற்காக இப்படி அவங்க பண்ணுவாங்க. அதே மாதிரி இயேசுவும் இந்த இடத்துல செய்கிறதை பார்க்கலாம். தொடர்ந்து வாசிக்கலாம். 2ஆம் வசனம். அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு போதித்தார். போதிக்கிற பொழுது அவர்களுக்கு சொன்னது. இப்ப இந்த பகுதியில ஆண்டவர் எப்படி போதனை பண்ணுகிறார் என்று சொல்லி மார்க் எழுதுகிறார். உவமைகளை வைத்து அவர் போதிக்கிறார் என்று சொல்றார். அப்ப உவமை என்றால் என்ன? முதலாவது உவமை என்பது என்ன என்பதற்கு பதிலாக உவமை என்பது என்னது இல்லை அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். உவமை என்பது நன்னறி கதை அல்ல, மாரல் ஸ்டோரிஸ் கிடையாது. நம்ம சிறு பிள்ளைகளா இருக்கும் போது சில விஷயங்களை பெரியவர்கள் கற்றுக் கொடுப்பதற்காக நமக்கு நன்னறி கதைகளை சொன்னார்கள். மாரல் ஸ்டோரி சொல்லுவாங்க. ஸ்டோரி சொல்லிட்டு அதன் முடிவில் இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்கன்னு சொல்லுவாங்க. உதாரணமாக இந்த பாட்டி வடை சுட்ட கதை நமக்கு எல்லாருக்கும் நல்லா தெரியும்ல. பாட்டி வடை சுடும் பொழுது ஒரு காக்கா வந்து திருடிட்டு போயிருச்சு. அந்த காக்கா ஒரு இடத்துல உட்காந்து சாப்பிடும் போது நரி அந்த காக்காவை ஏமாத்தி அந்த வடையை வாங்கிட்டு போயிருச்சு.
அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இதுல இருந்து நீங்க என்ன கத்துக்கிறீங்க? நீங்க மற்றவங்கள ஏமாத்தக்கூடாது. ஏமாத்துனீங்கன்னா ஒரு நாள் நீங்களும் ஏமாறுவீங்க அப்படின்ற அந்த கருத்தை நமக்கு சொல்லி கொடுத்தார்கள். ஆனால் இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுமனே ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனா இதனால இதை கத்துக்க போறோம் அப்படின்றது அங்க சொல்லப்படாது. இன்னொரு விஷயம் இந்த உவமை குறித்து சொல்லும் பொழுது தேவன் அப்படிங்கிற அந்த வார்த்தை இந்த உவமைகள்ல வருவதில்லை. அது மாத்திரமல்ல, பழைய ஏற்பாட்டிலிருந்து எந்த மேற்கோள்களும் இந்த இடத்துல பயன்படுத்துவதில்லை. ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை ஜனங்களுக்கு அறிவிப்பதற்காக இந்த உவமைகள் பயன்படுத்தப்பட்டது. விசேஷமாக ஆவிக்குரிய காரியங்களை கற்றுக் கொடுப்பதற்கு இந்த உவமைகள் பயன்படுத்தப்பட்டது. பேரபிள், இது எங்கிருந்து வந்த சொல் அப்படின்னா கிரேக்க சொல்லான பேரபோலே அப்படின்ற சொல்லிலிருந்து வந்ததான ஒரு சொல். அதுல இருந்தா உவமைன்னு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்காங்க. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அலாங் சைடு, கம்பேரிசன், இல்லுஸ்ட்ரேஷன், அனாலஜி. இந்த பூமியை தேவன் தான் சிருஷ்டித்தார். அப்ப இந்த பூமியை சிருஷ்டித்த அவர் பரலோகத்தின் காரியத்தை இந்த பூமியிலே வாழ்கிற நமக்கு அவர் வெளிப்படுத்துவதற்காக பூமியில் உள்ள சில காரியங்களை வைத்து நமக்கு கற்றுக் கொடுப்பது தான் இந்த உவமை. இதை எளிதாக நம்ம ஞாபகத்துல வைத்து கொள்ளுகிற வகையிலே இது சொல்லப்படும். ஏனென்றால் இது அனுதினம் நாம் பார்க்கிற ஒன்று. இதை ஒரு நாள் நம்ம மறக்கவே முடியாது. இப்ப இந்த உவமை அப்படின்னு சொல்லும் பொழுது இதற்கு 2 பக்கங்கள் இருக்கிறது. 2 சைட்ஸ் இருக்கு. ஒன்று என்ன அப்படின்னு சொன்னா பாசிட்டிவ் சைடு, இன்னொன்னு நெகட்டிவ் சைடு. ஒன்று நேர்மறையான பக்கம், இன்னொன்னு எதிர்மறையான பக்கம். அந்த பாசிட்டிவ் சைடு என்னது அப்படின்னு சொன்னா இந்த உவமையின் மூலமாக கற்றுக் கொடுக்கும் பொழுது இன்னும் ஆழமாக இதை நாம் மறக்காமல் அதை ஞாபகத்திலே வைத்துக் கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் இது உதவியாக இருக்கும். நெகட்டிவ் சைடு, எதிர்மறையான பக்கம் அப்படின்னு சொல்லும் பொழுது என்னது, இந்த ராஜ்யத்தின் மேல் ஆர்வம் இல்லாதவர்களுக்கு சுத்தமாவே இது புரியவே புரியாது. இயேசு கிறிஸ்து எப்பொழுதுமே அவர் பேசும் பொழுது இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் போல அவர் பேசுவார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் அப்படின்னா இதை விளக்குறேன் பாருங்களேன். ரோமர்கள் 2 விதமான பட்டயங்களை பயன்படுத்தினார்கள். சோடு, ஒருவரோடு கூட அவர்கள் சண்டை போடுவார்கள் என்று சொன்னால் நம்ம எல்லாரும் யூஸ்வலா பார்க்கிற ஒரு முனை மட்டும் கூர்மையாக இருக்கும் இல்லையா, அந்த மெல்லிசா, அதை பயன்படுத்துவாங்க. சப்போஸ் இப்போ நிறைய க்ரௌடு, நிறைய பேர் வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னா அவங்க ஒரு வாளை பயன்படுத்துவார்கள். அது எப்படி இருக்கும் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஷீல்டு ஷேப்ல இருக்கும், நாக்கு ஷேப்ல இருக்கும், டங் மாதிரி, ப்ராட் டங், 2 பக்கமும் கூர்மையா இருக்கும். அதை தான் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் என்று சொல்லி நாம சொல்லுகிறோம். இப்ப மார்க்கு 4ஆம் அதிகாரம் 3 to 20 வரைக்கும் முதல் உவமை பேரபிள் 1 அதை நம்ம பார்க்கிறோம். இது என்ன உவமை அப்படின்னு சொன்னா விதைக்கிறவனின் உவமை அல்லது நிலங்களின் உவமைன்னு சொல்லலாம். The parable of the sower or the parable of the soil. வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 3 முதல் வாசிப்போம். கேளுங்கள், விதைக்கிறவன் ஒருவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே விழுந்தது. ஆகாயத்து பறவைகள் வந்து அதை பட்சித்து போட்டது. சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை நிலத்தில் விழுந்தது. அதற்கு ஆழமான மண் இல்லாததினாலே சீக்கிரத்தில் முளைத்தது. வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்தது. முள் வளர்ந்து அது பலன் கொடாதபடி அதை நெருக்கி போட்டது. சில விதை நல்ல நிலத்தில் விழுந்து ஓங்கி வளருகிற பயிராகி 1 30, 1 60, 1 100 பலன் தந்தது. கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் என்று அவர்களுக்கு சொன்னார். இப்ப இயேசு பாருங்க உவமையை சொல்லி முடிச்சிட்டார். எப்பவுமே இயேசு அடிக்கடியாக அவர் போதனை செய்யும் பொழுது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்வார். அப்படின்னா எல்லாருக்குமே காது இருக்குதான், ஆனா கவனமா கேட்டீங்கன்னா உங்களுக்கு இதுல பிரயோஜனம் உண்டாகும் என்பதற்கு அடையாளமாக அவர் இதை சொல்லுவார். கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன். இப்ப இதுல பாருங்க, இந்த உவமையில அவர் எந்த விளக்கமும் கொடுக்கவில்லை. சாதாரணமாக அவர் ஒரு கதையை போல ஒரு விஷயத்தை சொல்லிட்டார். ஒரு விதைக்கிறவன் விதையை விதைக்கும் பொழுது 4 விதமான நிலப்பரப்பிலே அது விழுகிறது. ஒன்று அது வழி அருகே விழுகிறது என்று சொல்லப்படுகிறது. இன்னொன்று கற்பாறை நிலத்திலே, இன்னொன்று முள்ளுள்ள இடங்களிலே, கடைசியாக நல்ல நிலத்திலே விதைக்கப்பட்டது என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சாயில் பிசைட் த ரோட், ராக்கி சாயில், டானி சாயில், குட் சாயில். இப்போ இங்கே பாருங்களேன், இதை யாராவது ஒருத்தர் கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவரவருக்கு என்ன புரிகிறதோ அதை எடுத்துக்கொள்வார்கள். இப்போ உதாரணமாக இந்த உவமையை ஒரு விவசாயி கேட்டுட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபார்மர் கேட்குறாரு. கேட்கும்போது அவர் என்ன யோசிப்பார்? அடடா, நம்முடைய விதையெல்லாம் வேஸ்ட்டாக போயிடுதே, இந்த காக்காலாம் வந்து சாப்பிட்றது, இந்த முள்ளெல்லாம் நெருக்கியதே, அடுத்த முறை நம்ம விதைக்கும் பொழுது நம்ம என்ன செய்யணும்? கேர்ஃபுல்லாக விதைக்கணும், ஜாக்கிரதையாக விதைக்கணும் அப்படின்னு அவர் யோசிப்பார். இதே ஒரு உரம் விற்பனையாளன் வந்து என்ன யோசிப்பான்? அடுத்த முறை ஒவ்வொரு இடமிடமா பார்த்து சரியாக உரம் வைத்து இதை முளைப்பிக்க வேண்டும் என்று சொல்லி யோசிப்பான். இதே வந்து ஒரு செய்தியாளர், ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் இந்த உவமையை கேட்கும் பொழுது அவர் என்ன நினைப்பாரு? இதை வந்து நம்ம தொடர் செய்தியாக நம்முடைய டிவியில் ஒளிபரப்பு செய்ய வேண்டும். இங்கே இந்த நாட்களிலே அதிகமான பறவைகள் பிரச்சனை இருக்குது, இந்த கால சூழ்நிலைகள்லாம் சரியில்லை வளருவதற்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளைமேட்டை பற்றி தொடர்ச்சியாக செய்திகளில் போட்டுடலாம் அப்படின்னு அவர் யோசிப்பார். இதே ஒரு அரசியல்வாதி இதை கேட்கும் பொழுது அவர் என்ன யோசிப்பார்னா, இது என்ன, நம்ம ஊரில் இப்படி விதைக்கிறாங்க, இப்படி எல்லாமே வேஸ்ட்டாக போதே, இந்த விவசாயி சரியே இல்லை, அதனால நம்ம என்ன பண்ணணும்? இந்த விவசாயிக்கு போதுமான கல்வி கொடுக்க வேண்டும், அதனால எஜுகேஷனல் கேம்ப்ஸ் நடத்தி இவருக்கு நல்ல அறிவுரை கொடுத்து சரியாக விதைக்க கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் யோசிப்பான். இப்ப இயேசு என்னன்னே சொல்லாததுனால அவரவருக்கு என்னென்ன தோன்றுகிறதோ அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க? எடுத்துக்கொள்வாங்க. உதாரணமாக ஒரு ஆசிரியர் ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவர் முதலாவது அந்த காரியத்தை சொல்லுவார். சொல்லிட்டு அதை இன்னும் விளக்கப்படுத்துவதற்கு உதாரணங்களை நமக்கு பயன்படுத்தி சொல்லி கொடுப்பாங்க. ஆனா இந்த இடத்துல உவமை என்பது உதாரணம் அல்ல. இது வெறும் வந்து ஒரு கதை மாதிரி இருக்கும். ஆனால் இதில் அநேக மறைப்பொருளாக ஆவிக்குரிய சத்தியங்கள் உள்ள இருக்குது. இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, இது ஒரு வாசல் மாதிரி, ஒரு டோர்வே டு என்டர் இன்டு த கிங்டம் ஆஃப் காட். ராஜ்யத்திற்குள்ளே நுழைவதற்கு ஒரு நுழைவாயில் போல. இப்போ உள்ள வந்தா மட்டும்தான் அதனுடைய அர்த்தம் தெரியும். இயேசு சொல்லுகிற அந்த விஷயம் அவங்களுக்கு புரியும். வெளியே நின்று வேடிக்கை பார்க்கிறவர்களுக்கு இது புரியாது என்பதுதான் இந்த உவமையினுடைய விளக்கம். சீஷர்கள் இயேசு கிட்ட வந்து இதனுடைய விளக்கத்தை சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. மார்க்கு 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அவர் தனித்திருக்கிற போது 12 கூட அவரை சூழ்ந்திருந்தவர்கள் இந்த உவமையை குறித்து அவரிடத்தில் கேட்டார்கள். 12 சீஷர்கள் இருக்கிறாங்க. இன்னும் ஆர்வமுள்ள மற்ற சீஷர்கள் இயேசு தனித்திருக்கும் பொழுது இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? 11ஆம் வசனம். அதற்கு அவர், தேவனுடைய ராஜ்யத்தின் ரகசியத்தை அறியும்படி உங்களுக்கு அருளப்பட்டது, புறம்பே இருக்கிறவர்களுக்கோ இவைகள் எல்லாம் உவமைகளாக சொல்லப்படுகிறது. என்ன சொல்றாரு இப்ப ஆண்டவர்? இப்ப புரியுதா உவமைனா என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு? தேவனுடைய ராஜ்யத்தை யார் ஆர்வத்தோடு அறிந்து கொள்ளணும்னு விரும்புறீங்களோ அவங்களுக்கு தான் இந்த உவமை நல்லா புரியும். மற்றவங்களுக்கு என்ன பண்ணாது? புரியாது அப்படின்னு சொல்லிட்டு 12ஆம் வசனத்தை வாசிப்போம். அவர்கள் குணப்படாத படிக்கும், பாவங்கள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாத படிக்கும், அவர்கள் கண்டும் காணாதவர்களாகவும் கேட்டும் உணராதவர்களாகவும் இருக்கும்படி இப்படி சொல்லப்படுகிறது என்றார். ஒருவருக்கு தேவனுடைய ராஜ்யத்தின் மேல எந்த ஆர்வமும் இல்லைன்னா அவங்களுக்கு சுத்தமாவே புரியாது அப்படின்றது தான் இந்த இடத்துல இயேசு சொல்றாரு. இது எந்த வசனத்தை அவர் மேற்கோளாக காட்டுகிறார் என்று சொன்னால், ஏசாயால சொல்லப்பட்டிருக்கிற வசனம். இங்க மார்க்கு ஏசாயான்னு ஏன் குறிப்பிடல? ஏன்னா ரோமர்களுக்கு எழுதுகிறார், அவர்களுக்கு வேத புத்தகம் இல்லை. ஏசாயா அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு தெரியாது இல்லையா? ஆனா ஏசாயால 6:9 இருக்குது. அப்பொழுது அவர், நீ போய் இந்த ஜனங்களை நோக்கி, நீங்கள் காதார கேட்டும் உணராமலும் கண்ணார கண்டும் அறியாமலும் இருங்கள் என்று சொல். இந்த உவமையை அவங்க காதுல தான் கேட்குறாங்க, ஆனா அவங்களுக்கு புரியல. கண்ணால பார்க்குறாங்க, அதை அறிந்து கொள்ள முடியவில்லை. அப்போ ஒவ்வொரு உவமைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாவி இருக்குங்க. அதை அறிந்து கொண்டால் மட்டுமே, அந்த சாவியை வச்சு திறக்கும் பொழுது மட்டுமே அந்த உவமை நமக்கு புரிந்து கொள்ள முடியும். அப்போ இப்படி கூட நம்ம சொல்லலாம், உவமை சொல்லப்படுகிறது, அது யார் அதை கேட்கிறார்களோ, அதை விளங்கிக் கொள்ளுகிறவர்கள் அதை நன்றாக புரிந்து கொள்ளுவார்கள். அதாவது ராஜ்யத்தின் மேல் ஆர்வம் உள்ளவர்கள் விளங்கி கொள்ளுவார்கள். இப்ப சூரிய வெளிச்சம், அந்த வெப்பம்
எல்லார் மேலேயும் உதிக்கிறது. இப்ப சூரிய வெப்பம் அதிகமாக மெழுகு மேல படும் பொழுது அந்த மெழுகை அந்த சூரிய வெப்பம் உருக்கிவிடும். அதே நேரத்தில் அந்த சூரிய வெப்பம் களிமண் மேல் படும் பொழுது அந்த களிமண் இறுகும். அப்ப உவமை மேல பிரச்சனை இல்லை, கேட்கிறவர்கள். அதனாலதான் இந்த நிலங்களின் உவமை என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். இது விதைக்கிறவனின் உவமை என்று சொல்லுவதற்கு பதிலாக நிலங்களின் உவமை என்று சொன்னால் அது நன்றாக பொருந்தும். ஏன்னா இந்த நிலங்களை பொறுத்தே அது வளருதா வளரலையா அப்படின்றது நமக்கு விளங்குகிறது. இப்ப இயேசு என்ன சொல்றாரு? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். பின்பு அவர் அவர்களை நோக்கி, இந்த உவமையை நீங்கள் அறியவில்லையா? அறியாவிட்டால் மற்ற உவமைகளை எல்லாம் எப்படி அறிவீர்கள்? ஆண்டவர் இந்த உவமையை அவர் சொல்லும் பொழுது எல்லா உவமைக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி அவர் இதை சொல்றார். இதுதான் ஃபவுண்டேஷன். ராஜ்யத்தின் உவமைகளை சொல்ல போறார்ல, இதுதான் அதற்கு ஃபவுண்டேஷன் மாதிரி புரியணும். இது புரியாட்டா உங்களுக்கு எதுவுமே புரியாதே அப்படின்னு சொல்லி அவர் சொல்றார். இப்ப ஆண்டவர் அந்த சாவியை சொல்லிடுறார். மார்க்கு 4:14 வாசிக்கிறோம், விதைக்கிறவன் வசனத்தை விதைக்கிறான். இப்ப நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு விவசாயி என்ன யோசித்தான்? இது நான் விதைக்கிற சாதாரண விதை, அதனால கேர்ஃபுல்லா விதைக்கணும் அப்படின்னு யோசித்தான். அந்த உரம் விற்பனையாளன் என்ன யோசித்தான்? நல்ல உரம் போட்டா இந்த விதை முளைக்கும். இப்படி ஒவ்வொருவரும் அவரவருக்கு ஏற்றார் போல் யோசித்தார்கள். ஆனால் ஆண்டவர் இப்பொழுது அந்த சாவியை சொல்லுகிறார். விதை என்பது நீங்கள் நினைக்கிற விதை கிடையாது, விதை என்பது வசனம். இந்த சாவியை வச்சு திறந்தோனாதான் இந்த வேத பகுதி நமக்கு விளங்கும். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். வசனத்தை கேட்ட உடனே சாத்தான் வந்து அவர்கள் இருதயங்களில் விதைக்கப்பட்ட வசனத்தை எடுத்து போடுகிறான். இவர்களே வசனம் விதைக்கப்படுகிற வழி அருகானவர்கள். அப்ப பாருங்க, இப்போ நம்ம நல்லா விளங்கி கொள்ளணும். விதை என்பது என்ன? அதுதான் வசனம். அப்ப நிலம் என்னன்னு சொல்றாருங்க? நிலம் ஒருவருடைய இருதயம். இப்ப வசனத்தை நல்லா பிரசங்கம் கேட்கிறாங்க. கேட்டுட்டு அவங்க போற வழியிலே யார் வராமா? சாத்தான் வந்து அந்த வசனத்தை எடுத்து போடுகிறான். அந்த ஆகாயத்து பறவைகள்னு சொல்றார்ல, அதுதான் சாத்தான். அடுத்த பகுதியை பார்க்கிறோம். அப்படியே வசனத்தை கேட்டவுடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டும் தங்களுக்குள்ளே வேர் கொள்ளாதபடியால் கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார்கள். வசனத்தின் நிமித்தம் உபத்திரவமும் துன்பமும் உண்டான உடனே இடரல் அடைகிறார்கள். இவர்களே கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள். கேட்கிறதற்கு எந்த குழப்பமும் இல்லை, எல்லாரும் கேட்கதான் செய்யறாங்க. வசனத்தை எல்லாரும் கேட்கிறார்கள். முதல் கேட்ட அந்த குரூப் வழி அருகே அந்த விதை என்னது? கேட்குறாங்க, போற வழியிலே அப்படியே காத்துல பறக்க விட்டுறாங்க, பறவைக்கு இறையா கொடுத்துடுறாங்க, கண்டுக்காம போறாங்க. இந்த காதுல வாங்கி அந்த காதுல விட்டுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ரெண்டாவது குரூப் பாருங்க, இவர்களும் வசனத்தை கேட்கிறார்கள். இவர்களுக்குள் இருந்த பிரச்சனை என்ன? இவர்கள் அதை ஆழமாக தங்களுடைய இருதயத்திற்குள் போடவில்லை. உபத்திரவம் வசனத்தின் நிமித்தம் வருகிறது, துன்பம் வருகிறது. வந்த உடனே வேர் இல்லாததுனால அது பட்டு போய் விடுகிறது. அப்ப இதுதான் கற்பாறை நிலத்தில் விதைக்கப்பட்ட விதை என்று சொல்லி சொல்லுகிறார். மூன்றாவது ஒரு குரூப்பை பத்தி சொல்றாரு. வசனத்தை கேட்டும் உலக கவலைகளும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சைகளும் உட்பிரவேசித்து வசனத்தை நெருக்கி போட அதனால் பலனற்று போகிறார்கள். இப்ப இந்த மூன்றாவது குரூப் எப்படி? வசனத்தை இவங்களும் கேட்கதான் செய்யறாங்க, ஆனா வெளியில போய் உலக கவலைகள், ஐஸ்வர்யத்தின் மயக்கம், பணத்தை பார்த்த உடனே வசனம் மறந்துருது, உலக கவலையில் அப்படியே மூழ்கி விடுகிறார்கள். மற்றவைகளை பற்றி உண்டாகிற இச்சையின் நிமித்தம் வசனம் எல்லாமே என்ன ஆயிருது? நெருக்கி போட்டு பலன் கொடுக்காமல் போய்விடுகிறது. இவர்களே முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்டவர்கள். கடைசியாக 20ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், வசனத்தை கேட்டு ஏற்றுக்கொண்டு ஒன்று 30, ஒன்று 60, ஒன்று 100 பலன் கொடுக்கிறார்கள். இவர்களே நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவர்கள் என்றார். இப்ப நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதைதான், அதாவது நல்ல இருதயத்திற்குள் சென்ற வசனம்தான் பலன் கொடுக்கிறது. இந்த பலன்லையும் வித்தியாசப்படுகிறது. ஒரு சிலர் 30%, ஒரு சிலர் 60%, ஒரு சிலர் 100% என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த விதைக்கிறவனின் உவமை என்று சொல்லி பார்க்கும் பொழுது, வழி அருகே என்று சொல்லும் பொழுது ஆகாயத்து பறவைகள் பட்சிக்கிறது. கற்பாறைன்னு சொல்லும் போது சீக்கிரமாய் முளைத்தது, வேர் இல்லாததால் செத்துவிட்டது.
முள் அப்படின்னும் போது நெருக்கி விதை செத்தது. நல்ல நிலம் மட்டும்தான் 30, 60, 100 பலன் கொடுத்தது. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த விதைக்கிறவன் உண்மையில விதை என்பது ராஜ்யத்தின் வசனம், அந்த நிலம் இருதயம், ஆகாயத்து பறவை என்பது சாத்தான் அப்படின்றத நம்ம விளங்கி கொள்ளணும். இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு, இந்த வழி அருகே வே சைட்ல விதைக்கப்பட்ட விதையை பற்றி வசனத்தை கேட்பாங்க, ஆனா உணர மாட்டாங்க. கற்பாறை ராக்கி சாயில்ல விதைக்கப்பட்டது, சந்தோஷமா கேட்பாங்க, உபத்திரவம் வந்த உடனே இடரல் அடைஞ்சிருவாங்க. முள் அப்படின்னு சொல்லும் பொழுது இவங்களும் கேட்பாங்க, ஆனா உலக கவலை ஐஸ்வர்யத்தின் மயக்கம் வந்த உடனே அது என்ன ஆயிரும், முள் நெருக்கி போட்டு அது பலன் கொடுக்காம போயிருது. நல்ல நிலம் குட் சாயில்ல விதைக்கப்பட்டது தான் கேட்கிறவன், உணர்கிறவன், பலன் கொடுக்கிறவன் 30, 60, 100. இந்த உவமையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனுடைய ராஜ்யத்தின் கோட்பாடுகள், the principles of the kingdom of God. முதலாவது போ, கோ. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரதான கட்டளையிலே சொல்லி இருக்கிறார், நீங்கள் புறப்பட்டு போய். காஸ்பல் அப்படின்னு சொன்னா கோ ஸ்பெல். முதலாவது நீங்கள் புறப்படுங்கள், அதுதான் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கட்டளை. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே 4 நிலையான சுவிசேஷ அறிவித்தல் சொல்லப்பட்டிருக்கிறது. 4 levels of evangelism. நீங்கள் புறப்பட்டு முதலாவது எருசலேம்ல சொல்லுங்க. எருசலேம் என்பது நண்பர்கள் மத்தியில சொல்லணும். 2வது யூதேயா தெருக்களில், உங்க தெருக்கள்ல போய் சுவிசேஷம் அறிவிங்க. 3வது சமாரியாக்கு போங்க, பட்டணங்களுக்கு போங்க. 4வதாக பூமியின் கடைசி பரியந்தம், ends of the earth, உலகம் முழுவதுக்கும் போங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் கட்டளையா கொடுத்திருக்கிறாரு. இதான் ஃபர்ஸ்ட் செய்யணும். 2வது பாருங்க, தாராளமாய் விதை, so liberally. இந்த விவசாயி எதையுமே யோசிக்கல, அவன் மாட்டுக்கு என்ன பண்றான், தாராளமா விதை விதைக்கிறான். அது மாதிரி நம்ம எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் போய் இயேசுவை பற்றி அறிவிப்பதற்கு தயங்கவே கூடாது. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நம்ம என்ன செய்யணும், போதிக்க வேண்டும், சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். இதுக்குன்னு ஒரு நாள் நியமிப்பதை காட்டிலும் நம்முடைய வாழ்க்கை முறையே யார் யாரிடத்துல பேசுறோமோ இயேசுவை பற்றி சொல்லுவதற்கு மறக்கவே கூடாது. சோ லிபரலி, தாராளமாய் விதை. 3வதாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம் என்று சொன்னால், நல்ல விதையை விதை, சோ குட் சீட். இப்ப பாருங்களேன், நம்முடைய கிறிஸ்தவ உலகத்துல பார்க்கும் பொழுது இதை கவனத்திலே நாம் கொள்ள வேண்டும். விதை எதை வேணா போட்டுடலான்னு கிடையாது, நல்ல விதை போட வேண்டும். அப்பொழுதுதான் அது பலன் கொடுக்கும். ஏன்னா இன்னைக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் கள்ள உபதேசங்கள் காதுக்கு இனியே இருக்கிறது. ஜோம் பண்ண வேண்டாம், பைபிள் படிக்க வேண்டாம், நீங்க சபைக்கு வந்தா போதும், எல்லாமே ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்துருவாரு, நீங்க பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்வெல்லாம் செய்ய வேண்டாம் இப்படின்னு சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற கூட்டம் தான் நிறைய இருக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா மலை பிரசங்கத்துல இயேசு சொல்றாருல, ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஓநாய்கள் வருவார்கள், அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 2 வாசலை சொல்றாரு, இடுக்கமான வாசல், விசாலமான வாசல். இடுக்கமான வாசலுக்குள் உட்பிரவேசிப்பவர்கள் சிலர், ஆனால் விசாலமான வாசலுக்குள்ள பிரவேசிப்பவர்கள் அநேகர் அப்படின்னு சொல்லும் பொழுது, இன்றைக்கு தேவ ஊழியர்கள் என்று சொல்லிக்கொண்டு ஜனங்களை வஞ்சித்து வாசலை விசாலமாக்கி கொண்டிருக்கிறார்கள். நீங்க என்ன வேணா பண்ணலாம், ஆனா உங்களுக்கு ஆசீர்வாதம் ஆண்டவர் தருவார் என்று சொல்லி ஜனங்களை வஞ்சிக்கிற கூட்டத்திலே நாம் இருக்கிறோம். ஆகவேதான் நாம் எதை கேட்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். நல்ல விதை போட வேண்டும் என்று சொல்லி இங்க ஆண்டவர் சொல்றாரு. இன்றைக்கு பிரசங்கங்கள்லாம் ஒரே சிரிப்பு மேடைகளாக மாறிவிடுகிறது, காமெடி ஷோஸா மாறிடுது. எல்லாரும் சொந்த அனுபவங்கள், நாங்க இங்க சபையை கட்டணும், அங்க இத்தனை பேருக்கு ஆண்டவரை சொன்னோம், இங்க அங்க பிசாசு ஓடிச்சு, இங்க அப்படி விடுதலையானாங்க, இப்படி விடுதலையானாங்கன்னு சாட்சியை சொல்லியே பிரசங்கம் ஃபுல்லா ஓட்டிடுறாங்க. சாட்சி அவசியம்தான், ஆனா சாட்சியே பிரசங்கமா மாறிடக்கூடாது. விதை விதைக்கப்பட வேண்டும், வசனம் கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். சாட்சிகள்லாம் என்னது, அனுபவங்கள்லாம் என்னது அப்படின்னா, விலையேற பெற்றதா ஒரு பொன் வெள்ளியை போல இருக்கலாம், ரத்தின கற்களை போல இருக்கலாம், ஆனால் அது ஒருபோதும் பலனை கொடுக்காது, அது முளைக்காதுங்க. ஆனால் விதைதான் அது முளைக்கும், அது பலன் கொடுக்கும். ஆகவே நாம் நல்ல விதையை விதைக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல கற்றுக்கொள்ளுகிறோம். இப்ப இந்த 4 நிலங்களில் உள்ள அந்த வேறுபாடு என்ன? வழி அருகே விதைக்கப்பட்டவர்கள், கற்பாறை நிலத்திலே விதைக்கப்பட்டவர்கள், முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்டவர்கள் எல்லாருமே வசனத்தை கேட்கிறாங்க தான்.
ஆனா இப்படிப்பட்ட ஜனங்களை நம்ம என்ன பண்ணணும்? வெறும் புதிதாய் வருகிற ஜனங்களை மட்டுமே புதுசா போய் அவங்கள பார்க்கணும், இவங்கள பார்க்கணும், இந்த தெருவில் போய் கொடுக்கணும், அது மட்டும் நம்ம பண்ணக்கூடாது. வழி அருகே அப்படின்னா என்ன அர்த்தம்? வசனத்தை ஏனோ தானோன்னு கேட்டுட்டு அப்படியே காத்துல பறக்க விடுறவங்க, பிசாசுக்கு இடம் கொடுத்துறவங்க. அப்ப அவங்களுக்கு போய் மறுபடியும் மறுபடியும் வசனத்தை கற்றுக் கொடுக்கணும், அவங்களுக்கு புரியிற மாதிரி. அதே மாதிரி தான் கற்பாறை நிலத்துல விதைக்கப்பட்ட விதையும் இவங்களும் என்ன பண்றாங்க? சந்தோஷமா ஏற்றுக்கொள்றாங்க, ஆனா வேர் பிடிக்க மாட்டேங்கிறாங்க. அப்ப இவங்களுக்கும் என்ன செய்யணும்? தொடர்ச்சியாக நம்ம இந்த வசனத்தை போதித்து கொண்டே இருக்க வேண்டும். இந்த முள்ளுள்ள இடங்களிலே விதைக்கப்பட்ட விதை என்பது என்ன? இவங்கள்ட்ட சுவிசேஷம் சொல்லும் போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நீங்க இயேசு கிட்ட வந்தீங்கன்னா உங்க கஷ்டம்லாம் மாறிடும், இனிமேல் பிரச்சனையே இருக்காது உங்க வாழ்க்கையில, சந்தோஷம்தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப இப்ப இயேசுவை அவர்கள் தெரிந்து கொண்டதினாலே பல விதங்களிலே அவங்க போராட்டங்களை, பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது தடுமாறுவார்கள். அப்ப அவங்களுக்கு போய் சொல்லி கொடுக்கணும். விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, தேவனுக்காக பாடுபடுவதற்கும் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறதுன்னு கற்றுக் கொடுக்கணும். கரெக்டிவ் டீச்சிங் கொடுக்கணும். சரியான ஒரு சுவிசேஷத்தை அவர்களுக்கு நம்ம திருத்தி சொல்லி கொடுக்கணும். அப்ப இதெல்லாம் செய்யும் பொழுது நாம் 30ஆக 60ஆக 100ஆக இவர்களை பலன் கொடுக்க வைக்க முடியும். இந்த நல்ல நிலத்துல கூட பாருங்களேன், ஒரு சிலர் 30 தானே கொடுக்குறாங்க, அவர்களை 60ஆக்க முயற்சி எடுக்க வேண்டும். 60 பலன் கொடுக்கறது 100ஆக்க முயற்சி எடுக்க வேண்டும். ஸோ இப்போ இந்த நிலங்களிலேயே நம்ம நிறைய விஷயங்கள்ல நம்ம இன்னும் கரெக்ட் பண்ண வேண்டியது இருக்கிறது. வெறும் சுவிசேஷ பணி மட்டும் அல்ல, இந்த வசனத்தை கேட்கிற நபர்களும் பலன் கொடுக்கத்தக்கதாக அவர்களுக்கு நாம் உதவி செய்ய வேண்டும் என்பதை இந்த உவமையின் மூலமாக கற்றுக்கொள்கிறோம். தொடர்ந்து வாசிக்கலாம். 4ஆம் அதிகாரம் 21 முதல். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, விளக்கை தண்டின் மேல் வைக்கிறதற்கே அன்றி மரக்காலின் கீழாகிலும் கட்டிலின் கீழாகிலும் வைக்கிறதற்கு கொண்டு வருவார்களா? வெளியரங்கமாகாத அந்தரங்கமும் இல்லை, வெளிக்கு வராத மறைப்பொருளும் இல்லை. கேட்கிறதற்கு ஒருவன் காதுள்ளவனாய் இருந்தால் கேட்க கடவன் என்றார். மறுபடியும் பாருங்க, ஆண்டவர் கவனமா கேளுங்க அப்படின்ற சொல்றதுக்கு இந்த காரியத்தை மறுபடியும் அவருடைய போதனையில பயன்படுத்துவார். இப்ப இந்த இடத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அறிந்து கொண்ட நீங்கள் அதை மறைத்து வைக்காதீர்கள். நிறைய பேரு பிரசங்கத்தை கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, நல்ல ஆத்துமாவில் குண்டாயிட்டே போவாங்க, ஆத்துமாவில் ஒபிசிட்டி. இதனால தேவனுடைய ராஜ்யத்திற்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. நல்லா கேட்டு 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 கொழுத்து போயிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் இங்க சொல்றாரு, நீங்க எவ்வளவுக்கு அதிகமாக கேட்கிறீர்களோ அதை மறைத்து வைக்காமல் அந்த சத்தியத்தை மற்றவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். நமக்கு கிடைக்கிற தருணங்கள்ல எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? மிக நேர்த்தியாக பயன்படுத்த வேண்டும். ஒருவேளை அது ஒரு நபரா இருக்கலாம், ஒரு சின்ன கூட்டமா இருக்கலாம், இல்லைன்னா பெரிய குரூப்பா கூட இருக்கலாம். எங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அங்கெல்லாம் வசனத்தை நாம் பிரசங்கிக்க வேண்டும். வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருளுக்கு இடமே இல்லை. பாருங்களேன், நம்ம இந்த வெளிச்சம் என்பது இங்க இயேசு என்ன சொல்லுகிறார்னா, இந்த சத்தியமான இந்த வார்த்தை தான் வெளிச்சம். ஆகவே சீஷர்களே, நீங்கள் கற்றுக்கொண்டவைகளை மறைத்து வைக்காதீங்க, மரக்கால்ல போட்டு மூடி வைக்காதீங்க. பவுல் சொன்னது போல, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் திருவசனத்தை நீங்கள் பிரசங்கிக்க வேண்டும் என்று சொன்னது போல நாமும் இந்த காரியத்திலே மும்முரமாக செயல்பட வேண்டும். பின்னும் அவர் அதையே இன்னும் விளக்கி சொல்லுகிறார். 24, 25 வசனத்திலே வாசிக்கும் பொழுது, பின்னும் அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள். எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கும் அளக்கப்படும். கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும். உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும் என்றார். இயேசு தம்முடைய சீஷர்களுக்கு, நீங்கள் எதை கேட்கிறீர்களோ அதை கவனமா கேளுங்கன்றார். கேட்கறது ரொம்ப முக்கியங்க. இன்புட் ஒழுங்கா கொடுத்தாதான் நமக்கு கரெக்டான அவுட்புட் வரும். சரிங்களா? ஏதாவது கண்ட பிரசங்கத்தையும் உட்காந்து கேட்டுட்டு இருக்க கூடாது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா யூடியூபை திறந்தாலே எக்கச்சக்கமான பிரசங்கம். அந்த தம்ப்நெயில என்ன பண்ணுவாங்க, நிறைய வியூஸ் வரணுன்றதுக்காகவே பயங்கரமான ஒரு அட்ராக்டிவ் தம்ப்நெயில் போட்டுருவாங்க. இதை பார்த்து ஜனங்கள் என்ன பண்ணுவாங்க, அதை கிளிக் பண்ணி உள்ள போயிடுவாங்க. எதை வேணாலும் கேட்கக்கூடாது, எல்லாமே சரியானது கிடையாது, நிறைய குப்பைகளும் இருக்கிறது. ஆகவே இங்க இயேசு சீஷர்களுக்கு எச்சரிப்பாய் சொல்லுகிறார், கேட்கறதுல நீங்க கவனமா இருக்கணும். என்ன சொல்றாரு? நீங்கள் கேட்கிறதை கவனியுங்கள்.
அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, யாருடைய பிரசங்கத்தை கேட்கிறோம், எந்த சபையிலே அங்கம் வகித்திருக்கிறோம் என்பது முக்கியம். நாங்க இவ்வளோ பெரிய சர்ச்சில் அங்கமா இருக்கிறோம், அது பெருமை கிடையாது. இந்த சபையின் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நான் வளருகிறேனா இல்லைன்னு பின்னாடி போறேனா, இதுதான் செக் பண்ற ஒரு நல்ல ஒரு நேரம். நம்ம ஒரு சபைக்கு போறோம் அப்படின்னு சொன்னா சைஸை பார்க்கக்கூடாது, இது சின்ன சபை பெரிய சபை இப்படி அப்படின்னு மார்க்லாம் போட்டுட்டு இருக்கக்கூடாது. இந்த சபையின் மூலமாக, இந்த சபையிலே கற்றுக் கொடுப்பதின் மூலமாக என்னுடைய ஆவிக்குரிய வாழ்விலே நான் முன்னேறுகிறேனா பின்னாடி போறேனா. நம்ம முன்னேறி போயிட்டு இருக்கிறோம்னா சரியான சபையில தான் இருக்கிறோம், பின்னாடி போயிட்டு இருக்கோம்னா தயவு செய்து சபையை மாத்திரணும், அவ்வளவுதான். இப்ப எந்த அளவினால் அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும், கேட்கிற உங்களுக்கு அதிகம் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன அர்த்தம்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் சந்தோஷமாக தேவனுடைய வார்த்தையை என்ன பண்ணணும், கேட்கணும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சமூகத்துல மேலும் மேலும் ஆவிக்குரிய வசனங்களை நாம் கேட்க கேட்க ஆண்டவர் இன்னும் மேலும் மேலும் அதிகமாக நம்மை இந்த ஆவிக்குரிய சத்தியங்களால் நம்மளை நிரப்புவார். நம்ம ஒருவேளை வசனத்துக்கு போர் அடிக்குது, எப்பதான் இந்த பிரசங்கத்தை முடிப்பாங்களோ, தூக்கமா வருது அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு ஆவிக்குரிய சத்தியம் நின்று விட்டது. என்னைக்கு ஒருவர் நான் போதும் அப்படின்னு திருப்தி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்களோட ஆண்டவர் இடைப்படவே மாட்டார். என்னைக்கு எனக்கு இன்னும் வேணும் இன்னும் வேணும், ஆண்டவரே என்னை நீர் ஆசீர்வதியும் உம்முடைய வசனத்தினால் என்னோடு கூட பேசுங்க, என் ஆத்துமாக்கு ஆகாரம் வேண்டும் என்று சொல்லி கேட்கிறார்களோ அவர்களை கர்த்தர் என்ன பண்ணுவார், மேலும் மேலுமாக அவர் ஆசீர்வதித்து கொண்டே இருப்பார். இது ஆண்டவர் ஏதோ பணத்தை பத்தி பேசுறாருன்னு நீங்க நினைச்சுக்காதீங்க. இங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, உள்ளவன் எவனோ அவனுக்கு கொடுக்கப்படும், இல்லாதவன் எவனோ அவனிடத்தில் உள்ளதும் எடுத்துக்கொள்ளப்படும்னா என்ன அர்த்தம்னா, உங்களுக்கு இன்னும் வேணுமா, நான் இன்னும் உங்களை ஆசீர்வாதமான வசனங்களினாலே சத்தியத்தினாலே உங்களை நான் ஆசீர்வதிப்பேன். ஆனா வேணான்னு சொல்றவங்க அது உங்களுக்கு மறந்தே போயிடும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை பார்க்கலாம். அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 29 வரைக்கும். இதுல 2வது உவமை சொல்லப்பட்டிருக்குது, பேரபிள் 2, விதையின் உவமை, பேரபிள் ஆஃப் சீட் என்று சொல்லி அழைக்கலாம். வாசிக்கலாமா? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 26 பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யமானது ஒரு மனுஷன் நிலத்தில் விதையை விதைத்து இரவில் தூங்கி பகலில் விழித்திருக்க அவனுக்கு தெரியாத விதமாய் விதை முளைத்து பயிராகிறதுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ ஒரு உவமையை சொல்றாரு. ஒரு மனுஷன் விதை போடுறான், அவன் தூங்கி விழிப்பதற்குள் அது முளைத்து பயிராகி வளருவதற்கு ஒப்பாயிருக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்ப விதைக்கிறவன் ஒருவன் விதைக்கும் பொழுது அந்த விவசாயிக்கே அந்த விதை எப்படி முளைக்கிறதுன்னு தெரியாது பாருங்களேன். அவன் விதைக்கிறான், நல்ல சூரிய வெளிச்சம் வர்ற மாதிரி ஒரு இடத்துல விதைக்கிறான், நல்ல தண்ணி ஊற்றலாம், ஏதாவது மற்ற பறவைகள் அந்த விதையை எடுத்து போடாமல் பாதுகாப்பதற்கு முள்ளெல்லாம் அதில் போட்டு ஒரு வேலியில் அடைக்கலாம். ஆனால் அந்த விதை எப்படி செடியாக மாறுகிறது என்று சொல்லி ஒரு விவசாயி கூட தெரியாது. ஏன்னா அது பூமிக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயம். இப்போ சமீப காலத்தில் விஞ்ஞானம்லாம் வளர்ந்துருச்சு. அதனால் இப்போ பாட்னி ஸ்டூடெண்ட்ஸ், இந்த தாவரவியல் படிக்கிற இந்த பிள்ளைகள் ஒரு விதை எப்படி அது செடியாக மாறுது அப்படின்றத அவங்க சயின்ஸில் படிக்கிறாங்க. ஆனால் ஒரு விவசாயிக்கு அவன் விதைச்சான்னா அவன் நம்பிக்கையோடு காத்திருப்பான், அவ்வளோதான். அது முளைச்சி எப்படி மேலே வந்துச்சுன்னா அவனுக்கு தெரியாது. அதே மாதிரி தான் தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் போடுற விதையும் கூட. ஒருவேளை நீங்கள் இன்றைக்கு போடுகிற விதை அது எப்படி முளைக்கிறது, ஒரு நபருக்குள்ளே அது எப்படி வளருகிறது என்று சொல்லி நீங்கள் அறியாமல் இருக்கலாம். உங்களால் ஒன்றும் செய்யவே முடியாது. அதை தானே பவுலும் சொல்கிறாரு, ஒருவர் விதை விதைக்கிறார்கள், ஒருவர் நீர் பாய்ச்சுறார்கள், ஆனால் தேவனே அதை விளைய செய்கிறார் என்று சொல்லி சொல்லுகிறார்ல. அதே தான் ஆண்டவர் தான் என்ன பண்ண முடியும், தேவனுடைய அந்த வசனத்தை, அந்த ராஜ்யத்தின் வசனத்தை விளைய செய்ய முடியும். அது மறைமுகமாக கிரியை செய்யும். நம்ம அடிக்கடி சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ் கிட்டலாம் ட்ரைனிங் கொடுக்கும்போது என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நீங்கள் சிறு வயதில் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் போடுகிற விதை ஒருவேளை இன்னைக்கு அவங்க காதில் வாங்காமல் இருக்கலாம், ஆனால் நிச்சயமாகவே ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, அதை முளைக்க பண்ணுவார். அப்போ இன்னைக்கு ஒருவேளை இந்த சண்டே ஸ்கூல் மூலமாக விதைகளை நீங்கள் இந்த சிறு பிள்ளைகளுக்கு விதைக்கலாம். ஆனால் ஒரு நாள் உங்களை அறியாமலே அவங்க திடீர்னு ஒரு நாள் பார்த்து சொல்லுவாங்க, நீங்கள் தான் எனக்கு சுவிசேஷம் சொன்னீங்க. அவங்களுக்கே மறந்து போயிருக்கும்.
அதனால தான் நாங்கள் எப்போவுமே இந்த சிறு பிள்ளை ஊழியத்தில் சொல்லுவோம், நீங்கள் பாரத்தோடு ஜெபித்து விதையை விதையுங்கள், கர்த்தர் விளைய செய்கிறவர். நம்ம முயற்சி எடுக்கிறோம், அவ்வளோதான். நம்ம சாதாரண மனிதர்கள் தான், நீர் பாய்ச்சுகிறோம், விதை போடுகிறோம், எல்லாம் செய்கிறோம். ஆனால் விளைய செய்கிறவர் தேவன் என்று சொல்லி நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்னா ஏசாயால நம்ம ஒரு வசனத்தை வாசிக்கிறோம்ல, ஏசாயா 55ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனமும் இருக்கும், அது வெறுமையாய் என்னிடத்திற்கு திரும்பாமல் அது நான் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியமாகும்படி வாய்க்கும். நம்ம அனுபவங்கள் எல்லாம் சொன்னா அது ஜனங்களை உற்சாகப்படுத்திட்டு அனுப்பிடும். அதே நீங்க வசனத்தை எடுத்து பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த வசனம் வெறுமையா திரும்ப போகாதான். அது அவர் விரும்பினதை, தேவன் என்ன விரும்புகிறாரோ அதை செய்யாம அது திரும்பவே திரும்பாதான். அதுதான் அவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை. தொடர்ச்சியாக நம்ம வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 28, 29. எப்படி என்றால், நிலமானது முன்பு முளையையும் பின்பு கதிரையும் கதிரிலே நிறைந்த தானியத்தையும் பலனாக தானாய் கொடுக்கும். இங்க இப்ப ஆண்டவர் பாட்னி சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. என்ன சொல்றாரு, அந்த நிலத்துல நீங்க விதைய போடுறீங்களா, விதைய போட்ட உடனே என்ன ஆகுது, முளை வரும். ஃபர்ஸ்ட் அந்த உள்ளல இருந்து அப்படியே அழகா ஒரு முளை வரும் பாருங்களேன். அதுக்கு பிறகு என்ன வரும், அப்படியே இந்த ஸ்ப்ரவுட்டட்னு சொல்லுவாங்க பாருங்க, கதிர் வரும். அதுக்கு பிறகு கதிர்ல தானியம் வரும். அப்படின்னு ஸ்டெப் பை ஸ்டெப் அவர் என்ன பண்றாரு, இப்ப தாவரவியல் பற்றி சொல்லி கொடுக்குறாரு. அப்புறம் பாருங்க, பயிர் விளைந்து அறுப்பு காலம் வந்தவுடனே அறுக்கிறதற்கு ஆட்களை அனுப்புகிறான் என்றார். இதான் நடக்க போகுது. நீங்க விதை விதைச்சிட்டு வெறும் ஜெபம் பண்ணா போதும். எப்பெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு ஏவுகிறாரோ அதற்கு போய் நீர் பாய்ச்சுங்கள், அதை போய் பராமரியுங்கள், அவ்வளவுதான் நம்மளுடைய வேலை. தானா ஒரு நாள் அறுப்பு காலத்துல பார்த்தா, அடாடா இந்த விதை, இந்த மனிதர் எவ்வளவு ஆண்டவருக்குள்ள வளர்ந்திருக்கிறார் அப்படின்னு ஆச்சரியப்படத்தக்கதாக ஒரு முதிர்ந்த விசுவாசியாக அவர் காணப்படுவார். நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் விதைய போட்டுறணும், அதை நாம் என்ன செய்யணும், நீர் பாய்ச்ச வேண்டும், அதை பராமரிக்க வேண்டும். விளைய செய்கிறவர் தேவன் என்பதை இந்த உவமையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ளுகிறோம். மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம். பின்னும் அவர் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம், அல்லது எந்த உவமையினாலே அதை சிருஷ்டாங்கப்படுத்துவோம்? இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த தேவனுடைய ராஜ்யத்தை நான் எப்படிதான் சொல்ல போறேனோ தெரியல, எவ்வளோ சூப்பரான ஒரு விஷயம் இது, எவ்வளோ சொல்லணும்னு நினைக்கிறேன், இப்படி சொல்லணும் அப்படி சொல்லணும்னு உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்னு ஒரு காரியத்தையும் சொல்றாரு. 3வது உவமையை நம்ம இந்த பகுதியில் பார்க்கிறோம். பேரபிள் 3, கடுகு விதையின் உவமை. பேரபிள் ஆஃப் மஸ்டர்ட் சீட். வாசிக்கலாமா? மார்க்கு 4ஆம் அதிகாரம் 31, 32. அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பாய் இருக்கிறது. அது பூமியில் விதைக்கப்படும் போது பூமியில் உள்ள சகல விதைகளிலும் சிறிதாயிருக்கிறது. விதைக்கப்பட்ட பின்போ அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். இப்ப பாருங்க, இந்த உவமையை சொல்லிட்டு இப்பமும் அர்த்தம் சொல்லல. முதல் உவமையை சொன்னார், விதைக்கிறவன் உவமை, அர்த்தம் சொல்லல. சீஷர்களே கேட்டாங்க, அது பிறகு சொல்றாரு. அது பிறகு அடுத்த உவமையும் சொல்றாரு. சீஷர்கள் கூடி இருக்கிறனால, அவர்கள் ஆர்வத்தோடு இருக்கிறனால அது எப்படி அப்படின்ற அந்த விஷயத்தை மட்டும் அவர் சொல்றார், அதை விளக்கப்படுத்தி சொல்லவில்லை. அதே போல இந்த 3வது உவமையும் சொல்லும் பொழுது கடுகு விதைன்னு சொல்லிட்டு உவமையை சொல்லிட்டு என்னன்னு அர்த்தமே சொல்லல. இதை பொதுவாக எப்படி இதை வியாக்கியானப்படுத்துவார்கள், இன்டர்பிரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, கடுகு ரொம்ப சின்னது இல்லையா, அந்த சின்ன விதையை நாம் பூமியில போடும் பொழுது அது பெரிய மரமாகிறது என்பது என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, அற்பமான ஆரம்பமா இருந்தாலும் ஆண்டவர் அதை பெரிதாய் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லுவாங்க. ஆனா அது அல்ல இந்த கடுகு விதையின் உவமை. என்ன அப்படின்னு சொன்னா, கடுகு என்பது சிறிதான ஒன்று, அது ஒரு செடி, அது மரமாக வளரக்கூடாது. அது மரமாக வளர்ந்துச்சு அப்படின்னு சொன்னா என்னதுன்னா, இயற்கைக்கு மாறாக நடக்கிறதுன்னு சொல்லி அர்த்தம். அப்ப இது எதை பற்றி ஆண்டவர் சொல்லுகிறார் அப்படின்னா, கரப்ஷன் இன் த கிங்டம் ஆஃப் காட். இப்ப ராஜ்யத்தை நிறுவி கொண்டிருக்கிறேன், ராஜ்யத்தை குறித்து பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், ராஜ்யம் இப்படிதான் வளரணும், ஒரு விதையை விதைக்கணும், இப்படி பலன் அது கொடுக்கணும், மறைமுகமா செயல்படணும், எல்லாத்தையும் சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இது வளரும், சில சமயங்கள்ல பயங்கரமா காட்டுத்தனமா வளர்ந்துரும், அப்ப கவனமா இருக்கணும். எதன் மூலமா அது வளருது அப்படின்னா,
நீங்க ஏதோ ஒரு இடத்துல உலகத்தோடு கூட கை கோர்த்து விட்டீங்க, உலகத்தோடு கூட காம்ப்ரமைஸ் பண்ணிட்டீங்க, அதனாலதான் இப்படி காட்டுத்தனமா வளருது. இங்க எப்படி அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா, இங்க பாருங்க, அது வளர்ந்து சகல பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதனுடைய நிழலின் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும். இப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, ஆகாயத்து பறவையெல்லாம் உட்கார்ற அளவிற்கு அது ரொம்ப பெரிய மரமாயிருச்சு. தேவனுடைய ராஜ்யம் கிடையாது. இந்த உவமையினுடைய ஃபவுண்டேஷன் அப்படின்னு ஒரு உவமையை முதல் சொன்னார் பாருங்களேன். அங்க ஆகாயத்து பறவைன்னு எதை சொன்னாரு? சாத்தான். அப்ப இந்த இடத்துலயும் அந்த மரத்து மேல உட்கார்றது யாரு? சாத்தான். சபைக்குள்ள சாத்தானா? தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள எப்படிங்க சாத்தான் வரும் அப்படின்னு கேக்குறீங்கல்ல, அதுதான் அந்த ராஜ்யத்திற்குள் வருகிற அந்த குழப்பங்கள், ஊழலை பற்றி இது சொல்லுகிறது. இன்னைக்கு சபைகளை பார்த்தீங்கன்னா பயங்கர பிரம்மாண்டமான கட்டடங்களை கட்டணும், அது ட்ரெண்ட் மாதிரி மாறிடுச்சு. ஒரு ஸ்டேடியம் மாதிரி பெருசு, பெரிய வண்ண வண்ண விளக்குகள், பயங்கரமான ஒளிபெருக்கிகள், இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இதெல்லாம் பண்ணி ஆண்டவருடைய அந்த பிரசன்னத்தை நாங்கள் இறக்குகிறோம் என்று சொல்லி நினைக்கிறார்கள். இன்னைக்கு நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் என்று சொல்லி தங்களை அழைத்து கொண்டிருக்கிற அந்த ஆராதனை வீரர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள பற்றி ஒன்று சொல்றேன் பாருங்களேன். அவங்க நிறைய பேருக்கு, பெரும்பாலானவர்களுக்கு மியூசிக் இல்லாம ஆராதனையே வரமாட்டேங்குது. அவங்களுக்கு மியூசிக் இருந்தாதான் ஆராதனை வரும், இல்லைன்னா ஆராதனை ஓடவே ஓடாது. அது ஆராதனை அல்ல. நாம் தான் தேவனுக்கு ஜீவ பலியாக அர்ப்பணித்து ஆராதிக்க வேண்டும். அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நிலையை பாருங்கள், சபையும் உலகமும் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டன. காம்ப்ரமைஸ் ஆயிடுச்சு. என்ன வேணா பண்ணலாம், எப்படி வேணா உடுத்தலாம், என்ன வேணா நீங்க செய்யலாம், யாரும் கண்டு கொள்ள மாட்டாங்க. நீங்க ஆராதனைக்கு மட்டும் வந்துருங்க, வந்து இந்த ஆராதனையில உட்கார்ந்துட்டா போதும், எல்லாம் நடக்கும். உங்களுக்கு ஒரு புனித ஸ்தலத்திற்கு வருவது போல இங்க வந்து கால் வச்சிட்டிங்கன்னா எல்லாம் நடக்கும். அப்படி கிடையாதுங்க. பரிசுத்த வாழ்க்கை இன்றைக்கு போதிக்கப்படுவதில்லை. வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை போதிக்கப்படுவதில்லை. சுய வெறுப்பை பற்றி போதிக்கப்படுவதில்லை. இதுதான் இன்றைய தேவனுடைய ராஜ்யத்திலே வருகிற அந்த கரப்ஷன், அந்த ஊழல். இதை அறிந்த தேவன் அன்றைக்கு சீஷர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகாயத்து பறவைகள் வந்து உட்காரும். இன்னைக்கு சினிமா தியேட்டர் போல சபைகள் மாறிவிட்டது. இருட்டுக்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு பயங்கர ஒரே ஆர்ப்பாட்டம், குதியாட்டம், கொண்டாட்டம். ஆண்டவரை நிச்சயமாகவே நாம் ஆடி பாடி மகிழ வேண்டும். ஆனால் இது எங்கேயோ போயிட்டு இருக்கு பாருங்களேன். தேவனுடைய பிரசன்னமே உணர முடியாத அளவிற்கு வெறுமன ஒரு பெர்ஃபார்மன்ஸ் ஸ்டேஜ் மாதிரி மாறுகிற ஒரு அவல நிலையை தான் இயேசு இந்த கடுகு விதையின் உவமையின் மூலமாக கற்றுக் கொடுப்பதை பார்க்கலாம். ஸ்தல சபைனா என்னது? ஸ்தல சபையிலே தேவனுடைய பிள்ளைகள் ஒருங்கிணைந்து அவரை ஆராதிக்கிற இடம். நாம் தான் தேவனுடைய ஆலயம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இந்த தேவனுடைய ஆலயங்கள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து தேவ பிள்ளைகளோடு கூட ஐக்கியப்படுவதற்காக வந்து ஆராதிக்கிற இடம்தான் லோக்கல் சர்ச், ஸ்தல சபை. ஆனால் இன்னைக்கு சபை ஆராதனைக்கு வரவங்களுக்கு இவங்க நம்ம சர்ச்சுக்கு தான் வராங்களேன்னு தெரியாத அளவிற்கு பெருங்கூட்டம். பிராக்டிக்கலா நடக்காதுங்களே. எப்படி எல்லாரையும் நம்ம அறிந்து கொள்ள முடியும்? அந்த ஊழியருக்கே வருகிற விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் பேர் பேரா தெரியுமான்னு தெரியல. ஏன்னா அவ்வளோ கூட்டம். எல்லார் வீட்டுக்கும் போய் அவர்களை விசாரிக்க முடியுமான்னு தெரியல, அவ்வளோ பெரிய கூட்டம். அதனால ஸ்தல சபையை ஆண்டவர் எதற்காக நிறுவினார் அப்படின்ற அந்த நோக்கமற்றதாக இருக்கிறது. ஸ்தல சபை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? ஆண்டவரோடு கூட தேவனுடைய பிள்ளைகள் ஐக்கியப்படுகிற இடம். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு ஆக்சுவலா ஸ்தல சபையில வச்சு? கிறிஸ்துவின் தலையாகிய சரீரத்திலே அவயவங்களாக நம்மை வைத்து இணைத்து நமக்குள்ள ஒரு மனதோடு கூட செயல்படுவதற்கு பிராக்டிஸ் கொடுக்கிறார், பயிற்சி கொடுக்கிறார். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து வாழ்ந்து ஒருவருக்குள்ள இருக்க பூரணமற்ற தன்மையை இன்னொருவர் ஏற்றுக்கொண்டு வாழ இதெல்லாம் ட்ரைனிங் பண்ணுகிற இடம் எது அப்படின்னா ஸ்தல சபை. இன்னைக்கு ஸ்தல சபைகளில் போட்டிகள், பொறாமைகள், என்ன பாட உள்ள, ஒன்ன பாட உள்ள, என்ன பிரசங்கம் பண்ண உள்ள, இந்த காரியங்கள்லாம் இருக்கவே கூடாது.
ஒரே சரீரமாக செயல்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய நோக்கம். தொடர்ந்து வாசிக்கலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 33, 34. அவர்கள் கேட்டறியும் திராணிக்கு தக்கதாக அவர் இப்படிப்பட்ட அநேக உவமைகளினாலே அவர்களுக்கு வசனத்தை சொன்னார். உவமைகளினாலே அன்றி அவர்களுக்கு ஒன்றும் சொல்லவில்லை. அவர் தம்முடைய சீஷரோட தனித்திருக்கும் போது அவர்களுக்கு எல்லாவற்றையும் விவரித்து சொன்னார். அப்ப இந்த பகுதியில 3 உவமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவங்களுக்கு எவ்வளோ புரியுமோ அது மாதிரி சொன்னாராம். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரசங்கியார்கள் இதை கவனத்திலே கொள்ள வேண்டும். எனக்கு நிறையா தெரியுன்றதுக்காக என்னெல்லாம் படிச்சுட்டு வந்தனோ அதெல்லாம் ஜனங்களுக்கு ஒப்பிச்சிடணும். அப்போதான் அவங்க என்னை அறிவாளின்னு நினைப்பாங்க, எனக்கு நிறையா தெரியுது, வேத அறிவு இருக்குன்னு நினைப்பாங்க சொல்லி நினைக்கக்கூடாது. ஜனங்களுடைய லிசனிங் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் திராணிக்கு தக்கதாக போதிக்கப்பட வேண்டும். இயேசுட்டிருந்து நம்ம கற்றுக்கணும். அவருடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம என்ன பண்ணணும்? கற்றுக்கொள்ளணும். அவங்க ஜனங்க எவ்வளோ புரிஞ்சு கொள்ள முடியுமோ அவங்க திராணிக்கு தக்கதாக ஆண்டவர் போதிக்கிறார். உவமையை தான் சொல்றாரு, ஆனால் அதுவுமே அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு. அடுத்த பகுதிக்கு போயிடலாம். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 35 41 வரை. காற்றையும் கடலையும் அமைதிப்படுத்தின அற்புதம். வாசிக்கலாம். நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு வேத பகுதி. அன்று சாயங்காலத்தில் அவர் அவர்களை நோக்கி அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்றார். அவர்கள் ஜனங்களை அனுப்பிவிட்டு அவர் படவில் இருந்தபடியே அவரை கொண்டு போனார்கள். வேறே படவுகளும் அவரோட கூட இருந்தது. இப்ப ஆண்டவர் உவமை மூலமா போதிக்கிறார். போதிச்ச உடனே படவுல இருந்து தானே போதிக்கிறாரு. போட்ல இருந்து போதிச்சுட்டு படவுல இருக்கும் பொழுதே சாயங்காலம் ஆயிடுச்சு. அதனால இப்ப சீஷர்களை பார்த்து சொல்றாரு, நம்ம என்ன பண்ணலாம்? அக்கறைக்கு போகலாம். அதனால ஜனங்கள் எல்லாம் அனுப்பிட்டு என்ன பண்றாங்க? இப்போ படவுல இருந்து இறங்கவே இல்லை. சரி, ரொம்ப டயர்டா இருக்கு, போய் ஒரு டீ குடிச்சிடலாம் அப்படிலாம் நினைக்கல. அதே படவுலையே அவங்க என்ன பண்றாங்க? அக்கறைக்கு போறாங்க. வேற படவுகளும் அவர்களோடு கூட பயணப்பட்டு வருகிறதாக சொல்லப்படுகிறது. தொடர்ந்து வாசிக்கலாம். அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்க அலைகள் அதன் மேல் மோதிற்று. இப்ப ஆண்டவர் தான் என்ன சொல்றாரு? அக்கறைக்கு போலான்னு சொல்றாரு. ஆனா பாத்தீங்கன்னா திடீர் என்று சொல்லி பலத்த காற்று, பயங்கர புயல். இப்ப இது எந்த கடல் என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது இது கலிலேயா கடல். இந்த கலிலேயா கடலுடைய அளவு, பரப்பளவு எவ்வளோன்னா 16 மைல் நீளம், 8 மைல் அகலம். சரிங்களா? 16 மைல் நீளம், 8 மைல் அகலம். இவர்கள், இந்த சீஷர்கள் இப்பொழுது இயேசுவோடு கடக்கிற அந்த தூரம் வெறும் 5 மைல் தான் என்று சொல்லி வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். இந்த கலிலேயா கடல் என்ன அப்படின்னா திடீர் திடீர் என்று சொல்லி புயல் காற்று வருகிற ஒரு கடல். இப்ப பாருங்க, இயேசுவின் பெரும்பாலான சீஷர்கள் மீனவர்கள். இவங்க இந்த கலிலேயா கடல்ல தான் மீன் பிடிக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு இந்த புயல் காற்றை பற்றி நல்லா தெரியும். ஏன்னா அடிக்கடி அவங்க மீன் பிடிக்கும் பொழுது இப்படி சடன் ஸ்டார்ம்ஸ், இப்படி திடீர் என்று வருகிற புயல்களை கண்டிருப்பார்கள். ஆனால் இந்த புயல் சற்று வித்தியாசமாய் இருந்திருக்கிறது. ஏன் அப்படின்னா, இங்க பாருங்க, கப்பலின் பின்னணையத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். யாரு? இயேசு. அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அப்ப இதுவரைக்கும் அவங்க பார்க்காத ஒரு புயலை இப்ப பார்க்கறாங்க. அவங்க என்ன ஃபீல் பண்றாங்க? இந்த புயல்ல நம்ம செத்து போறோம் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துருது, ஒரு பயம் வந்துருது. அதனால்தான் இங்க சொல்றாங்க, ஆண்டவரே, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறோம், நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கிறீங்களே. இங்க மார்க்கு அவர் தலையணையை வைத்து உறங்கி கொண்டிருந்தாராம். பயங்கரமான புயல். நம்ம படகுல நம்ம போனதில்லை, ஆனா அட்லீஸ்ட் இந்த கன்னியாகுமரியிலிருந்து அந்த விவேகானந்தா ராக் வரைக்கும் ஒரு சிலர் நீங்க போயிருப்பீங்க. நான் போயிருக்கிறேன். போகும்பொழுது அந்த கப்பல்ல போகும்போது எப்படி இருக்கும்னா அப்படியே ஆடிக்கிட்டே போகும். ஒரு குறிப்பிட்ட தூரம் தான், ரொம்ப பக்கத்துல தான், ஒரு 1/2 கிலோமீட்டர் தான் இருக்கும். ஆனா அது ஆடி ஆடி திடீர்னு அலெல்லாம் வீசும் பொழுது ரொம்ப ஆடும். அப்ப ஒரு படகுல போய் தூங்க முடியுமா யாராவது? இவர் என்ன பண்றாரு? நல்லா தூங்கிட்டு இருக்கிறார், அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். புயல் வருது. அப்ப என்ன ஆகுது? தண்ணிலாம் உள்ள வந்திருக்கும். ஆனாலும் இவர் தூங்குறாரு டிஸ்டர்ப் இல்லாம. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயேசு அவர் தன்னுடைய பிதாவின் கரத்துல இருக்கிறபடினாலே, ஒரு குழந்தை அந்த தாயின் கரத்துல இருக்கும் பொழுது எந்த பயமும் இல்லாமல் உறங்குவது போல, அங்க பட்டாசு வெடிக்கட்டும், இடி விழுகட்டும், என்ன சவுண்டு கேட்டாலும் தாயின் மார்பிலே அது தூங்கி கொண்டிருக்கும் பொழுது, அந்த தாய் அதை அணைத்து கொண்டிருக்கும் பொழுது ஒரு தனி சுகம் தானே. எதை குறிச்சும் என்ன பண்ணாது? அந்த குழந்தை பயப்படாது, நல்லா தூங்கும். எந்த சத்தத்திற்கும் அது என்ன பண்ணாது?
கேட்கவே கேட்காது. அது மாதிரி இயேசு அவர் அயர்ந்து தூங்கி கொண்டிருக்கிறார். இப்ப நம்மளா இருந்தா இயேசுடைய நிலையில இருந்தோம்னா நமக்கு தூக்கமே வராது. இப்பதான் ஊழியம் செஞ்சுட்டு கால் கடுக்க நின்று கத்தி பிரசங்கம் பண்ணிட்டு அக்கறைக்கு போகும்போது யோசிச்சுக்கிட்டே போவோம். ஐயோ, இன்னும் அடுத்த ஊருக்கு போனா, அக்கறைக்கு போனா இந்த வேத பாரகர், பரிசேயர் இவனுங்கெல்லாம் அங்க நின்றுட்டு இருப்பானுங்க குற்றம் கண்டுபிடிக்கிறதுக்காக. இவனுங்களை எப்படிதான் நம்ம மேற்கொள்றதுன்னு தெரியலையே அப்படின்னு ஒரு குழப்பத்தோடு கூட படுத்துக்கிட்டு இருப்போம். தலானையில டயர்டா இருந்தா கூட. இன்னும் நம்ம குடும்பத்தாரே நமக்கு சத்ரு மாதிரி, இவனுங்க வேற அப்பப்ப வந்து என்னை கூட்டிட்டு போக பாக்குறானுங்க, இவனுங்களை எப்படி சமாளிக்கிறதுன்னு யோசிப்போம். இல்லாட்டா ஜன கூட்டங்கள் அற்புதத்திற்காக விடுதலைக்காக ஓடி வருதே, இவங்களுக்கு எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பு சிஸ்டமேட்டிக்கா அற்புதங்கள்லாம் செய்யறது, போதனை என்னெல்லாம் பண்றது, என்ன பிரசங்கம் பண்றது, இப்படி நம்ம மண்டையில பல விஷயங்கள் ஓடிட்டு இருக்கும். ஆனா இயேசு எந்த கவலையும் இல்லாம நிம்மதியா தூங்கிட்டு இருக்காரு. இதுல இருந்து நம்ம என்ன கத்துக்கிறோம் அப்படின்னு சொன்னா, பல பிரச்சனைகள் போராட்டங்கள் இருந்தாலும் இயேசு நம்மோடு கூட இருக்கும் பொழுது அந்த விசுவாசம் நமக்குள்ள இருந்துச்சுன்னா நம்ம எதை குறித்து என்ன பண்ண வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதே இல்லை. இப்போ இந்த சீஷர்கள் ஒன்றை மறந்துட்டாங்க பாருங்களேன். இயேசு தான் என்ன பண்ணுறாரு, இவங்கள சொல்கிறாரு அக்கறைக்கு போவோம். அக்கறைக்கு போவோம்னா என்ன அர்த்தம்? இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போவோம். இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகிறோன்னு சொல்லிட்டாரா இல்லையா? யார் சொன்னது? இயேசு தானே சொன்னார். இப்படி சொன்னாரா? இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகும்போது புயல் காற்று வரும், பாதி வழியில் செத்து போயிடுவோண்டா அப்படின்னா சொன்னார்? இல்லையே. அப்போ இயேசுடைய வார்த்தை அவங்களுக்கு ஞாபகமே வரல. அவங்கெல்லாம் பயங்கரமாக கத்துறாங்க. அடுத்து பாருங்க இயேசு என்ன பண்ணுறாருன்னு. அவர் எழுந்து காற்றை அதட்டி கடலை பார்த்து இறையாதே அமைதலாய் இரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போயிற்று, மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. ஆண்டவருக்கு அந்த இயற்கையின் மேல் உள்ள அதிகாரத்தை பாருங்களேன். இறையாதே அமைதலாயிரு அப்படின்னு சொன்ன உடனே அது அமைதியாயிருச்சான். இயேசுக்கு எவ்வளோ கீழ்ப்படிதல் பாருங்களேன். அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்பட்டீர்கள், ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே என்று ஒருவரோடொருவர் சொல்லி கொண்டார்கள். இயேசு இது புதிதாக ஒன்று செய்யல ஆண்டவர். ஏற்கனவே ஒரு முறை 5 அப்பம் 2 மீனை 5000 பேருக்கு போஷித்த பிற்பாடு அவர் என்ன சொல்றாரு, சீஷர்களை அக்கறைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு துரிதப்படுத்தினார் என்று சொல்லி நம்ம வாசித்திருக்கிறோம். அப்ப அவங்க போகும் பொழுதும் அங்கே புயல் காற்று வந்தது. அப்ப இயேசு என்ன பண்றாரு, அவங்க ரொம்ப கஷ்டப்படுறத பார்த்து, தண்டு வலிக்கிறதுலே அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டதை பார்த்து அவர்களுக்கு வந்து உதவி செய்கிறார். அப்பவும் இயேசு தான் சொல்லி அவங்க போறாங்க. இந்த இடத்துலையும் இயேசு சொல்லி தான் போறாங்க. யோனா புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். யோனா தீர்க்கதரிசி, ஆண்டவர் சொல்றாரு நீ நினிவேக்கு போய் பிரசங்கம் பண்ணுன்னு சொல்றாரு. ஆனா அவன் எங்க போறான்? தர்ஷீஷுக்கு போயிடறான். அப்ப அங்க அவன் பிரயாணப்பட்டு போகும்பொழுதும் ஒரு புயல் வருது. இப்ப என்ன ஒரே குழப்பமா இருக்கே. இந்த புயல் அப்படின்னு சொன்னா பிரச்சனை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இயேசுடைய சொல்ல கேட்டு போறாங்க, புயல் வருது. இயேசு கூடவே படகுல இருக்கிறாரு, புயல் வருது. கீழ்ப்படியாம போனாலும் புயல் வருது. இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? இப்ப யோனாவுடைய வாழ்க்கையில புயல் வரும் பொழுது அங்கே ஆண்டவர் அவனை மனம் திரும்புவதற்கு ஏற்ற காரியங்களை அங்கே செய்கிறார். மீன் வயிற்றுக்குள்ளே உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறான். மீனுக்கு கட்டளை இடுகிறார், அது கக்குகிறது. அப்புறம் அவனை ஆண்டவர் காப்பாற்றார். அப்ப நம்ம வாழ்க்கையில பிரச்சனைகளை சந்திக்கும் பொழுது நம்ம இந்த காரியங்கள்லாம் யோசிக்கணும் பாருங்களேன். நான் ஆண்டவருக்கு கீழ்ப்படியாம எதை செய்யறேனா? அதனாலதான் இந்த பிரச்சனை வருதா? என் வாழ்க்கையில இந்த புயல் காற்று ஏன் வீசுது? நான் கீழ்ப்படியாம போறேனா? கீழ்ப்படியாம போனோம்னா ஆண்டவர்கிட்ட கேட்டு மனம் திரும்பி கீழ்ப்படிஞ்சிடணும். என்ன ஆயிரும்? அந்த புயல் நின்றும். இப்போ ஒருவேளை நம்ம கீழ்ப்படிஞ்சுதான் போயிட்டு இருக்கிறோம், இல்லாட்டா நம்ம வந்து ஆண்டவர் நம்ம கூட தான் இருக்கிறாருன்னு விசுவாசத்தோட தான் போயிட்டு இருக்கிறோம். ஆனா இன்னும் நம்ம வாழ்க்கையில புயல் வீசுது அப்படின்னா என்ன பண்ணணும்? நீங்க ஆண்டவர் சொல்றாரு, விசுவாசத்தை நாம் வர்த்திக்க பண்ண வேண்டும். விசுவாச வார்த்தைகளை பேச வேண்டும். என்ன பேசினார் இயேசு? பிரச்சனையே அமைதியாயிரு, இறையாதே. அப்ப சில வேளையில நம்ம என்ன பண்ணணும்? பிசாசை பார்த்து, இங்க பாரு, இதோட உன் விளையாட்டெல்லாம் நிறுத்திரு, பிரச்சனையே உன்னால் என்ன ஒன்றும் செய்ய முடியாது. எப்படி இயேசு எதை குறிச்சு கலங்காம தலையணையில வச்சு நிம்மதியா தூங்கிட்டு இருந்தாரோ அது போல அசையாமல் நாம் இருக்க வேண்டும். தேவன் என்னுடைய வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறார். அதுதான் மலை பிரசங்கத்தின் முடிவிலையும் ஆண்டு சொல்றார் பாருங்க. கண்மலையிலே
ஒருத்தன் வீடை கட்டினான், ஒருத்தன் மணலின் மேல் வீடை கட்டினான். ரெண்டுத்துக்குமே புயல் வந்துச்சு, பெருங்காற்று அடித்தது. என்ன சொல்றாரு? என் வார்த்தைகளை கேட்டு அதன்படி செய்கிறவன் எவனோ அவன் கண்மலையினே கட்டப்பட்ட வீட்டிற்கு ஒப்பாயிருக்கிறான். என் வார்த்தைகளை கேட்குறாங்க தான், ஆனால் மணல் மேலே கட்டிட்டாங்கன்னா அவங்க பெருமழை அடிக்கும் பொழுது, காற்று வீசும் பொழுது அந்த வீடு என்ன பண்ணாது? நிலைத்து நிற்காது. அதுதான் இன்றைக்கு அநேகருடைய நிலை. நிறைய வெளியில நல்ல வசனத்தை கேட்குறோம், ஆனால் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேலே நம்முடைய வீட்டை கட்ட வேண்டும். அப்போ உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்தேன். என்ன சொல்லி கொடுத்தேன்? மனம் திரும்புதல் கிறிஸ்துவத்திற்குள்ள வருகிறதற்கு ஒரு நுழைவாயில் மாதிரி, அதான் அடித்தளம், ஃபவுண்டேஷன். ஆனா மலை பிரசங்கம் என்பது கட்டிடம். கிறிஸ்துவினுடைய வார்த்தை கண்மலை மேல கட்டணும். அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புயல் வீசினாலும் அது நிற்கும் என்று சொல்லி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தேன். அப்ப இன்னைக்கு நம்ம 4ஆம் அதிகாரம் முழுவதுமாக படித்து முடித்து விட்டோம். இந்த அதிகாரத்தை நீங்க படிங்க. கர்த்தர் இந்த அதிகாரத்தின் மூலமாக உங்களோடு கூட பேசுவாராக. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல தகப்பனே, இந்த மாலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள கிரியை செய்யட்டும். உமக்கே நாங்கள் துதிகன மகிமை செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தலைப்பு அதிகாரம் 4, ராஜ்யத்தின் உவமைகள் மற்றும் ராஜ்யத்தின் வல்லமை. இப்ப உவமை என்றால் என்ன? எப்பவுமே இயேசு அடிக்கடியாக அவர் போதனை செய்யும் பொழுது கேட்கிறதற்கு காதுள்ளவன் கேட்க கடவன் சொல்வார். அப்படி ஒவ்வொரு உவமைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது ஒரு சாவி இருக்கும். இந்த உவமையின் மூலமாக நம்ம என்ன கற்றுக்கொள்ளுகிறோம்? தேவனுடைய வார்த்தையின் வெளிச்சத்தை அறிந்து கொண்ட நீங்கள் அதை மறைத்து வைக்காதீர்கள். அதுதான் அவருடைய வசனத்தில் இருக்கிற அந்த வல்லமை. இதுதான் இன்றைய தேவனுடைய ராஜ்யத்திலே வருகிற அந்த கரப்ஷன். ஸ்தல சபை அப்படின்னு சொல்லும் பொழுது என்ன? இப்ப இந்த பகுதியில 3 உவமையை ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு. அவங்களுக்கு எவ்வளவு புரியுமோ அது மாதிரி சொன்னாராம். இயேசுட்ட நம்ம கத்துக்கணும், அவருடைய டீச்சிங் ஸ்கில்ஸ் எல்லாம் கத்துக்கொள்ளணும். இப்ப இது எந்த கடல்? புயல் வருது. அப்ப என்ன ஆகுது? தண்ணி எல்லாம் உள்ள வந்திருக்கும், ஆனாலும் இவர் தூங்குறாரு டிஸ்டர்ப் இல்லாம. இதுல இருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்று சொன்னால், இயேசுடைய சொல்ல கேட்டு போறாங்க, புயல் வருது. இயேசு கூடவே படகுல இருக்கிறாரு, புயல் வருது. கீழ்ப்படியாம போனாலும் புயல் வருது. இதுக்கு என்னதான் பண்றது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா? அப்பதான் உங்களுடைய வாழ்க்கையிலே எவ்வளவு புயல் வீசினாலும் அது நிற்கும்.